நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள். தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். அன்றைக்கு சாரிபாத் விதவை அப்படிதான் தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. ஒரு அடைய குடுன்னு சொன்னா கொடுத்தாங்க. கொடுத்தது நிமித்தமாய் பஞ்ச காலம் முழுவதும் அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுதலே உத்தமம். ஹல்லேலூயா. நீங்க பலி செலுத்துறது பெருசு இல்லைங்க. தேவ சமூகத்துக்கு ஓடி வருது பெருசு இல்லைங்க. நீங்க நல்லா ஆராதித்து பாட்டு பாடுறது பெருசு இல்லைங்க. தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் கீழ்ப்படிந்தால் தான் அது தேவனுக்கு பிரியமாய் காணப்படும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு கல்யாணத்துக்கு போறாரு. கானா ஊர் கல்யாணத்துக்கு கடந்து போறாரு. அங்க திராட்சரசம் குறையப்பட்டதுன்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, வேலைக்காரரை நோக்கி சொல்றாரு, ஜாடிகள் என்ன பண்ணுங்க, தண்ணீர் நிரப்புங்கள் சொல்றாரு. இப்ப பாருங்க.